ஆல் இண்டியா ரேடியோ. வருக வணக்கம். வருக வணக்கம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் இயக்குநர் டாக்டர் ஆர் மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் எஸ். தனசேகரன் அவர்கள். வணக்கம். எங்களது அழைப்பை ஏற்று நிலையத்தின் அரங்கத்திற்கு வந்திருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி சார். இன்னைக்கு வருக வணக்கம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இருக்கும் உயர்கல்வி வாய்ப்புகள், அந்த கல்வியை படிக்கும் மாணவர்களுக்கு இருக்கும் வேலை வாய்ப்புகள், இதை பற்றி தான் பேச போகிறோம். முதலாவதாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பாடத்திட்டங்கள் என்னென்ன, அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாநில பல்கலைக்கழகமாகும். இப்பல்கலைக்கழகம் 2002ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. தற்பொழுது 22 ஆண்டுகளை கடந்து இந்த பல்கலைக்கழகம் மிகவும் சீரும் சிறப்புமாக தனது செயல்பாட்டுகளை நடத்தி வருகிறது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் மற்ற பல்கலைக்கழகங்களைப் போலவே ஒரு குறுகிய கால சான்றிதழ் படிப்புகள், டிப்ளமோ படிப்புகள், வொகேஷனல் டிப்ளமோ படிப்புகள், இளங்கலை படிப்புகள், முதுகலை படிப்புகள், எம்ஃபில் என்ற ஆராய்ச்சி படிப்பு, பிஹெச்டி என்ற ஆராய்ச்சி படிப்பு போன்ற படிப்புகளை அறிவியல் மற்றும் கலைப்பிரிவு ஆகிய 2 பிரிவுகளிலுமே இப்படிப்புகளை வழங்கி வருகிறது. மாணவர்களின் ஆர்வம் கலை சார்ந்த பாடத்திட்டத்தில் அதிகமாக இருக்கா அல்லது அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவில் அதிகமாக இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2022-23ஆம் கல்வியாண்டில் இளங்கலை மற்றும் முதுகலை பாடப்பிரிவுகளில் ஏறத்தாழ 11,341 மாணவர்கள் சேர்க்கை பெற்றுள்ளனர். இதில் அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளில் ஏறத்தாழ உங்களுக்கு ஒரு 28% மாணவர்கள் மட்டுமே தான் அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்துள்ளனர். மீதி இருக்கக்கூடிய 72% மாணவர்கள் கலை சார்ந்த பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படித்து வருகின்றனர். ஏன் அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் குறைவான சேர்க்கை பெற்றுள்ளனர் என்பதற்கான காரணம் ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் என்றால், நேரடியாக பல்கலைக்கழகத்திற்கும் கல்லூரிகளுக்கும் சென்று அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளை படிக்கும்போது அங்கு மாணவர்களுக்கு நேரடி செயல்பாட்டு முறையில் பிராக்டிக்கல் ஓரியன்டான ட்ரைனிங் அங்கு நேரடியாக வழங்கப்படுவதற்கு இருக்கிறது. அதே வேளையில் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் அதையும் வழங்கி வருகிறோம். இருந்தாலும் நேரடி கல்வி முறையில் அதை பெறுவதற்கே அறிவியல் சார்ந்த மாணவர்கள் விரும்புவதால் அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் சேர்க்கை குறைவாக இருப்பதாக கருதுகிறேன். இதுபோல இடர்பாடுகள் இருப்பதை களைப்பதற்காக பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் வழிகாட்டுதல் படி உயர்கல்வி நிறுவனங்களில் மட்டும்தான் எங்களது லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் என்று கல்வி மையங்கள் அமைக்க வேண்டும் என்று இருக்கிறது. உதாரணமாக தமிழகத்தில் உள்ள 191 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் கற்போர் உதவி மையங்களாக செயல்பட்டு வருகின்றன. இது எவ்வாறு செயல்படுகிறது என்றால், ஒரு அறிவியல் சார்ந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி என்ற பட்டப்படிப்பை நாங்கள் வழங்குகிறோம் என்றால், அந்த படிப்பை எங்கே கற்போர் உதவி மையம் மூலம் வழங்குவோம் என்றால், ஏற்கனவே ஒரு கல்லூரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி என்ற பட்டப்படிப்பை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அந்த கல்லூரிக்கு தான் நாங்கள் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்படும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி என்ற பட்டப்படிப்பை நடத்துவதற்கு அனுமதியை வழங்குகிறோம். ஏனென்றால் அந்த கல்லூரியில் ஏற்கனவே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி என்ற பட்டப்படிப்பை நடத்துவதற்கான அனைத்து லேப் வசதிகளும் இருக்கும். அப்பொழுது எங்களது பல்கலைக்கழக மாணவர்கள் அங்கே படிக்கும்போது அவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அறிவியல் சார்ந்த படிப்பிலும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் சேர்ந்து படித்து பயன்பெறலாம். சர்வதேச அளவில் நம் கல்வித்தரம் உயர்ந்துள்ளதாக சொல்கிறாங்க. அது எப்படி, எதனுடைய அடிப்படையில் அதை சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சர்வதேச அளவில் கல்வியின் தரத்தை பற்றி ஆராய்ச்சிகள் செய்து வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் தற்பொழுது நிலைப்படி இந்தியாவினுடைய தரம் உயர்ந்து இருப்பதாகவே நாம் அறிந்து கொள்வதற்கு முடிகிறது. கணினி அறிவியல் பாடத்திட்டத்தை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பயில முடியுமா, அதை பற்றி சொல்லுங்கள். கணினி பாடப்பிரிவில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, எம்சிஏ மற்றும் எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற படிப்புகளை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது. கணினி அப்ளிகேஷன் ஓரியன்டான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஓரியன்டான படிப்புகளும் அங்கே வழங்கப்படுகின்றன. அதே போல குறுகிய கால கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகள், டிப்ளமோ படிப்புகள், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது போன்ற படிப்புகளையும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது. இப்போ அந்த துறையில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார்? கணினி படிப்பை படித்துவிட்டு அவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது எப்படி வரவேற்பு இருக்கின்றன? இந்த மாணவர்களுக்கு இந்த சான்றிதழை எப்படி அவர்கள் அங்கீகாரம் செய்கிறார்கள்? அதை பற்றி சொல்லுங்க. எங்களுடைய பாடத்திட்டங்களை பொறுத்தவரை நமது தமிழ்நாடு உயர்கல்வி நிறுவனம், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன், அவர்கள் தமிழகம் முழுதும் அனைத்து பல்கலைக்கழகத்திற்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அளவில் கல்விக்குழுவை அமைத்து பாடத்திட்டங்களை வெளிக்கொணர்ந்துள்ளனர். அந்த பாடத்திட்டங்களின் அடிப்படையிலே தான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு தான் கணினி சார்ந்த படிப்புகளுக்கும் அவ்வாறு பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் ஒரு நேரடி கல்வி முறையில் ஒரு மாணவன் கணினி சார்ந்த அனுபவங்களை எவ்வாறு அவனுடைய படிப்பு மூலம் பெற முடிகிறதோ அதே போல்தான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஒரு கணினி சார்ந்த படிப்பை பெறக்கூடிய அனுபவத்தை மாணவர் பெற முடியும். தற்போதைய காலம் கணினி சார்ந்த காலமாக இருக்கிறது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அட்வான்ஸாகவே போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், மெஷின் லேர்னிங் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், இதுபோல குறு சான்றிதழ் படிப்புகளை நாங்கள் இப்போது இருக்கக்கூடிய நவீன கால தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற வகையில் அந்த பாடத்திட்டங்களை மாற்றி வழங்கி வருகிறோம். ஆதலால் ஏற்கனவே கணினி சார்ந்த படிப்புகளை எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது போன்ற படிப்புகளை படித்து பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து வருபவர்கள் கூட தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர முறையில் கணினி சார்ந்த படிப்புகளில் சேர்ந்து பயன்பெற்று வருகின்றனர். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு நாங்கள் செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் என்று சொல்லுவோம். தானே கற்றல் பாடநூல்கள். தானே கற்றல் பாடநூல்கள் என்பது ஒரு மறைமுகமாக ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரிடம் உரையாடி எப்படி பாடத்தை நடத்துவார்களோ அதே அளவில் அமைக்கப்பட்டிருக்கும். இது தமிழகத்திலேயே தொலைதூர கல்வி முறையில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தான் இவ்வகையான பாடப்புத்தகங்களை முதலாக அறிமுகப்படுத்துகிறது. தற்போது கூட அந்த பாடப்புத்தகங்களில் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு பாடப்பிரிவிலையும் அதற்கான யூடியூப் லிங்க், அதற்கான உங்களுக்கு வெப் ரிசோர்சஸ் இது போன்ற இணைப்புகள் எல்லாம் கொடுத்து நாங்கள் வழங்கி வருகிறோம். ஆதலால் இந்த பாடத்திட்டம் மிகவும் சிறந்த பாடத்திட்டமாக இருக்கிறது. அனைவரும் எளிதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்திட்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த 3 ஆண்டு காலத்தில் கொரோனா காலமாக இருந்தது. அந்த கொரோனா காலத்தில் உலகமே பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை ஆன்லைன் எஜுகேஷன் தான் உங்களுக்கு உயர்ந்து இருந்தது. இந்த ஆன்லைன் எஜுகேஷன் என்பது வேறு எதுவும் இல்லை, தொலைதூர மற்றும் திறந்தநிலை கல்வி முறையின் ஒரு பகுதி தான் ஆன்லைன் எஜுகேஷன். அதே போல்தான் தொலைதூர கல்வி முறையில் மாணவர்கள் நேரடியாக வகுப்புகள் அங்கே நாங்களும் நடத்துகிறோம். அது எவ்வாறு என்றால் ஒரு கிரெடிட் பேஸ் நாங்கள் நடத்துவோம். ஒரு பாடத்திட்டத்திற்கு ஒரு 4 கிரெடிட் அப்படி இருக்குன்னா 120 மணி நேரம் அந்த மாணவன் சில பங்களிப்பை எடுத்து அவன் படிக்க வேண்டும். அந்த 120 மணி நேரத்தில் நாங்கள் ஒரு 10% நேரடியாக கல்லூரிகளில் எங்களுடைய கற்போர் உதவி மையங்கள் மூலம் நேரடி வகுப்புகளை நடத்தி வருகிறோம். அப்படி என்றால் இந்த தொலைதூர கல்வி முறையில் கவுன்சிலிங் கிளாஸ் என்ற முறையில் ஆலோசனை வகுப்புகள் என்று சொல்வோம். அந்த முறையில் நேரடியாகவும் ஆசிரியர் மூலம் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு மேல் அந்த தானே கற்றல் முறையில் தானேயும் கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வெப் ரிசோர்சஸ் மற்றும் வீடியோ லிங்க் இதன் போலும் என்று நவீன தொழில்நுட்பத்தோடு கல்வியை கற்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது இந்த டூரிசம் சார்ந்த படிப்புகள் ரொம்ப பிரபல்யமாகிக் கொண்டிருக்கின்றன. அது சார்ந்த படிப்புகள் எப்படி இருக்கின்றன? அதை பற்றி சொல்லுங்கள். நம்மளது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் டூரிசம் ஸ்கூல் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் டூரிசம் ஸ்டடீஸ் என்ற ஒரு துறையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த துறை மூலம் இப்பொழுது நம்ம தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டாலே டூரிசத்திற்கு பெயர் போன ஒரு மாநிலமாக இருக்கிறது. பல்வேறு இடங்களில் டூரிஸ்ட் கைட் அவர்களுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கிறது. உடனடியாக அதெல்லாம் வேலைவாய்ப்பு உள்ள இதாக இருக்கிறது. இப்போ எங்களுடைய இதில் கூட நீங்கள் பல்கலைக்கழகத்தில் சான்றிதழ் படிப்பிலையும் டிப்ளமோ படிப்பிலையும் டூரிசத்தை நாங்கள் தனிப்பட்ட முறையில் வழங்குகிறோம். அதை தவிர மற்ற இளநிலை மற்றும் முதுநிலை பாடப்பிரிவுகளில் டூரிசத்தை ஒரு பாடமாக சேர்த்து வழங்குகிறோம். குறிப்பாக டிப்ளமோ இன் வைல்ட் லைஃப் டூரிசம் என்ற படிப்பை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது. அதற்கு கட்டணம் வெறும் 4000 ரூபாய் என்று தான். இந்த 4000 ரூபாயை தான் நாங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நேரடியாக அந்த வைல்ட் லைஃப் டூரிசம் இடத்திற்கே சென்று
அங்கேயே நேரடி பயிற்சியும் பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய அதற்கென்று தனிப்பட்ட ஒரு மையத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதே போல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸும் நாங்கள் வந்து அதே போல் இது பண்ணுறோம். இன்னொரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் டூரிசம் அண்ட் டூர் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு டிப்ளமோ படிப்பையும் ஒரு பட்டய படிப்பையும் வழங்கி விடுகிறோம். எத்தனை மாத காலம்? டிப்ளமோ இன் டூரிசம் அண்ட் டூர் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு வருட காலத்திற்கு, இந்த டிப்ளமோ என்ற படிப்பை ஒரு வருட காலத்திற்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். அதனால் மாணவர்கள் வந்து சேர்க்கை இங்கு நல்லபடியாக இருக்கிறது. அந்த படிப்பை எடுத்து படிப்பவருக்கு ஆர்வப்படுகிறார்கள். அது தவிர இல்லாமல் ஒரு சான்றிதழ், ஒரு டிப்ளமோ இன் ஆர்கியாலஜி அண்ட் எபிகிராஃபி என்ற படிப்பையும் நாங்கள் வழங்கி வருகிறோம். அது இல்லாமல் இப்போ வந்து மாஸ் கம்யூனிகேஷன் அது சார்ந்த படிப்புகளை, விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்புகளை வழங்கி வருகிறோம். டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் என்ற ஒரு படிப்பையும் நாங்கள் வழங்கி வருகிறோம். இதுபோல வேலைவாய்ப்புகளுக்கு உகந்த படிப்புகளை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது. சார், இந்த டூரிசம் சார்ந்த படிப்புகள் படித்தா அதிகமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, அது எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து வைல்ட் லைஃப் டூரிசம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, நாங்கள் வந்து இப்போ நம்ம சென்னையில் வந்து ஸ்னேக் பார்க் என்ற நிறுவனம் இருக்கிறது. ஸ்னேக் பார்க் நிறுவனமும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு ஸ்னேக் பார்க் நிறுவனத்தை நாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மையமாக உருவாக்கியிருக்கிறோம். அங்கு வந்து நேரடியாக அவர்கள் பயிற்சி பாடத்தையும் நேரடி முறையில் கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். செயல்முறை கல்வியை அங்கு கன்று கற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வேலைவாய்ப்பு எங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இது போல இடங்களுக்கு அந்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறார்கள். இன்னொரு இது வந்து டூரிசம் அண்ட் டூர் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து டிராவல் ஏஜென்சிஸ் இது போல வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் போய் நம்ம மாணவர்கள் பணிபுரிய முடியும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாடப்பிரிவு இவற்றை படிப்பவர்களுக்கு இருக்கும் வேலை வாய்ப்புகள் இதை பற்றி சொல்லுங்கள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாள் வந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அந்த பிஎஸ்சி கேட்ரிங் என்ற ஒரு படிப்பை வந்து பாலிடெக்னிக்கும் நம்மளுடைய டோட் நம்ம டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தியது. தற்பொழுது அந்த பல்கலைக்கழக மானியக்குழு விதிமுறைகள் இருப்பதால் அது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அந்த படிப்பை வழங்கவில்லை. இருந்த போதிலும் இந்த உணவு தொழில்நுட்ப தயாரிப்பு சார்ந்த படிப்புகளை ஒகேஷனல் டிப்ளமோ என்ற தொழிற்கல்வி சார்ந்த படிப்புகளை நீங்கள் வழங்கி வருகிறோம். சார், பொதுவாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு இருக்கும் அந்த குறைபாடுகளை நீக்க என்ன வழிவகைகள் இருக்கின்றன, அதை பற்றி சொல்லுங்கள். திறந்தநிலை பல்கலைக்கழகம் வந்து சீரும் சிறப்போடும் செயல்படும் என்றால் மாணவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய குறைகளை உடனுக்குடன் நீக்க வேண்டும். ஏனென்றால் நேரடி கல்வி முறையில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தினந்தோறும் கல்லூரிக்கு வந்து ஆசிரியர்களை சந்தித்து அலுவலர்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய முடியும். அவ்வாறு வந்து தொலைநிலை கல்வி மாணவர்களுக்கு அமைவது கிடையாது. இதற்காகவே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் உதவி மற்றும் சேவை பிரிவு என்ற ஒரு தனி பிரிவு இருக்கிறது. ஒரு மையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மையம் என்ன செய்கிறது என்றால், மாணவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் தீர்ப்பதற்காக கிரிவன்ஸ் ரெட்ரஸல் செல் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் முறையிலேயே கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மீட்டிங் நடத்தி மாணவர்களுக்கு வந்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். 12 மண்டல மையங்கள் வைத்திருக்கிறோம். திருச்சியில் வச்சிருக்கிறோம், விழுப்புரம் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, நீலகிரி இருக்குது, சிவகங்கை இருக்குது, சேலம் இருக்குது, தருமபுரி இருக்குது, மயிலாடுதுறை இருக்கிறது, மதுரை இருக்கிறது, நீலகிரி, திருநெல்வேலியில் ஒரு மண்டல மையம் இருக்குது. எது பக்கத்தில் இருக்குதோ, எந்த மையம் இருக்குதோ அங்கே போயிட்டு குறைகளை எங்களுடைய அலுவலர்கள் அங்கே இருப்பார்கள். அந்த அலுவலர்களுடைய தொலைபேசி எண்கள், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துரும். மாணவர்கள் அங்கேயே நேரடியாக செய்கிறோம். இதிலேயே அனுப்புனாவே நாங்கள் நிவர்த்தி பண்ணிடுவோம். இல்லைனாலும் நேரடியாக போய் பார்த்துக்கலாம். இப்போ நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டிலேயே ஈவன் இந்தியாவிலேயே கூட சொல்லலாம், முதன்முறையாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தான் அட்மிஷனில் இருந்து ஒரு பையன் மாணவன் வந்து கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் பெறுவது வரைக்கும் எண்ட் டு எண்ட் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கோம். என்ன சிறப்பம்சம் இந்த பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுடைய சேர்க்கை பெற்ற உடனேயே அவனுடைய என்ரோல் நம்பரை அந்த இதில் ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் போட்டால் அவனுடைய என்டையர்னுடைய ப்ராசஸும் வந்துடும். எக்ஸாம் டேட் எப்போ, எக்ஸாம் என்னைக்கு எழுதுனாங்க, எக்ஸாமோட ரிசல்ட் எவ்வளவு, அவங்களுக்கு என்றைக்கு சர்டிஃபிகேட் வீட்டுக்கு போணுச்சு, டெலிவரி ஆயிடுச்சா, அவங்க வாங்கிட்டாங்களா வாங்கலையா, சர்டிஃபிகேட் ரிட்டர்ன் வந்துருச்சா, சர்டிஃபிகேட் வாங்கிட்டா நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சா, கான்வெகேஷன் என்னைக்கு, கான்வெகேஷன் வந்து அவங்க வந்து வாங்குறது வரைக்கும் அனைத்து செயல்பாடுகளையும் அந்த ஒரே போர்ட்டலில் நம்ம எல்லாம் பண்ணுறோம். இதற்கு அடிஷ்னலாக மொபைல் ஆப்பு நாங்கள் இப்போ கொடுத்துறோம். அவங்களுடைய மொபைலில் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம கொடுக்கக்கூடிய சர்க்குலரை பார்த்துக்க முடியும். அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் ஆப்லேயே அந்த அசைன்மெண்ட்டை அப்லோட் பண்ணி விட்டுருலாம்.
அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷமே சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு மெசேஜ் போயிடும். அதே போல் நாங்கள் இவாலுவேட் பண்ணிட்டோன்னா அசைன்மெண்ட் மார்க் வந்து அந்த பையனுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சு போயிடும். அப்போ எங்கேயும் மிஸ் ஆகிறது வரல. இந்த விஷயம் இருக்குது. இதை தவிர வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் செல் என்ற ஒரு அமைப்பையே ஏற்படுத்தி இருக்கிறோம். தொலைதூர மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பிளேஸ்மெண்ட் செல்லுங்கிற ஏற்படுத்தி அதை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு முகாம் அவர்கள் நடத்தும் போது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தி அங்கே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக மாணவர்களையும் வரவழைத்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியும் கொடுக்கிறோம். ஸோ இவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அடுத்ததாக நேரடி வகுப்பில் படிப்பவர்களுக்கு இருப்பது போலவே திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த வினா வங்கி கொஷின் பேங்க் அதெல்லாம் ஈஸியாக கிடைக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். மாணவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து வருடத்திற்கு 2 முறை தேர்வு நடத்துகிறோம். டிசம்பர் மாதம் ஒரு தேர்வு நடத்துவோம். அடுத்தபடியாக மே மாதம் ஒரு தேர்வு நடத்துவோம். 6 மாதத்திற்கு ஒரு முறை மாணவர் தேர்வு எழுதலாம். தேர்வு எழுதுவதற்கு மாணவர்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து புத்தகம் அந்த தானே கற்றல் பாட புத்தகங்களை கொடுத்து அதற்கு புத்தகத்திற்கு பின்னாலேயும் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் என்ற தலைப்பில் நாங்கள் வந்து அந்த கேள்விகளை கொடுத்திருப்போம். அதுவும் எடுத்துனா அதுவும் தவிர எங்களுடைய இணையதளத்திலேயே பல வருட கொஸ்டின் பேப்பர்ஸ் அதை வந்து போட்டிருப்போம். அதையும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், தயார்படுத்த விஷயம்லாம். அதாங்க இந்த தொலைநிலை கல்வியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய முதன்மையான நோக்கமே வந்து 3 தாங்க கான்செப்டுங்க. 3 கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிங்க இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் எந்த நேரமும் எப்பையும் எங்கேயும் சேர்ந்து படிக்க முடியும். ஏஜுங்கிறதே பிரச்சனையே கிடையாது. +2 முடிச்சிருக்கணும் எங்களுக்கு, அவ்வளோதான். +2 முடிச்சுட்டா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. எந்த விதமான ஏஜ் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக இந்த இடத்துல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷனுங்கிறது இல்லை. அந்த ஸ்பேஸும் பிரச்சனை கிடையாது. டைம் வந்து இவ்வளோ 10 மணி நேரம் படித்தாதான் உங்களுக்கு அட்மிஷன், இல்லைன்னா இல்லைங்கிறது கிடையாது. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அடுத்தபடியாக காஸ்ட் எஃபெக்டிவ், குறைந்த கட்டணத்தில் படிப்புகளை பெற்று பயன்படுவதற்கு உங்களுக்கு வந்து உகந்ததாக இருக்குது. இலவச முறையில் நாங்கள் கல்வியை வழங்கிட்டு இருக்கிறோம். அதற்காக நாங்கள் அரசிடமிருந்து ஜிஓ அரசாணை பெற்று நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள், சிறை கைதிகள், அடுத்தபடியாக உங்களுக்கு மாற்றுப்பாலினத்தில் வந்து இப்போ நம்ம டிரான்ஜெண்டர் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே வந்து எந்த விதமான ஃபீஸ் இல்லை, கல்வி கட்டணம் அவங்க வந்து கட்ட வேண்டியது கான்வெகேஷன் ஃபீ, அது கட்டணும். மற்றபடி எந்த விதமான ஃபீ இல்லாமல் இலவசமாக வழங்குகிறோம். அப்போ தமிழில் படிக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் என்ற நோக்கத்தோடு தமிழ் மீடியம் எடுத்து படிப்பவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வி கட்டணத்தில் 10% நாங்கள் வந்து கன்செஷன் கொடுக்குறோம், விலக்கு கொடுக்குறோம், சிறப்பு சலுகை கொடுத்து தமிழ் மீடியம் மாணவர்களை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும். சார், கம்யூனிட்டி காலேஜ் என்று சொல்கிறார்களே, அது என்ன? அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். எனக்கு தெரிந்த வரையில் கிட்டத்தட்ட ஒரு 19ஆம் நூற்றாண்டிலேயே இந்த சமுதாய கல்லூரிகள் என்ற அமைப்பு மேலை நாடுகளில் தொடங்கிவிட்டது. அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் கம்யூனிட்டி காலேஜஸ் என்பது ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்சஸ் அப்போ தொடங்கி வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த கம்யூனிட்டி காலேஜஸ் வந்து இப்போ அதனுடைய டொமைன் வந்து தொழிற்கல்வி சார்ந்த ஒரு இதுவாக இருக்கிறது. இப்பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2008ஆம் ஆண்டு நம்ம உயர்கல்வித்துறையினுடைய ஜிஓ நம்பர் 163, இந்த ஜிஓ நம்பர் படி தமிழகத்தில் வந்து படிக்க முடியாத ஏழை எளிய மக்கள், பெண்கள் வாழ்க்கையில் தரத்தை உயர்த்தி கொள்ளணும், வருமானமே போதிய வருமானம் இல்லை, எந்த கல்வி அறிவுமே இல்லை, இவங்களுக்கு ஏதாவது ஒரு கல்வியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சான்றிதழை கொடுத்து அவங்களையும் அங்கீகரித்து அவங்கள வாழ்வாதாரத்தை முன்னேற்றணுங்கிறதுக்காக இந்த சமுதாய கல்லூரிகள் என்ற அமைப்பை தமிழக அரசு கொண்டு வருகிறது. கம்யூனிட்டி கல்லூரியிலே கிட்டத்தட்ட இப்போ இந்த வருடம் மட்டுமே எங்கள்கிட்ட வந்து ஒரு 6000 மாணவர்களுக்கு மேல் வந்து இந்த ஒகேஷனல் டிப்ளமோ, அட்வான்ஸ்டு ஒகேஷனல் டிப்ளமோ, இது போன்ற படிப்புகள் தான் நாங்கள் வந்து சமுதாய கல்லூரிகள் வழங்குகிறோம். எங்களால் அங்கீகரிக்கப்பட்ட சமுதாய கல்லூரிகள் வந்து இருக்கிறது. பல்கலைக்கழகமே யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூவன்ட் கம்யூனிட்டி காலேஜஸ் அப்படிங்கிறத வச்சு எங்களுடைய மண்டல மையங்களோடு இதை இணைத்து நாங்கள் வந்து கம்யூனிட்டி காலேஜஸ் நடத்துகிறோம். இப்போ இந்த கல்லூரியில் சேரணும்னா அடிப்படை கல்வி என்ன சார்? அடிப்படை கல்வி வந்து நீங்கள் 10வது படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அடுத்தபடியாக நேஷனல் ஒகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்னே இருக்குது. இவங்களெல்லாம் பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறார்கள். எந்தெந்த ஏரியாவில் வந்து நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வளர்த்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற போல சொல்லும்போது இவங்களுடைய கருத்துக்கள், இவங்களுடைய கைட்லைன்ஸ் இதெல்லாம் ஒன்றிணைத்து நம்ம பாடத்திட்டத்தை வகுத்து கொடுக்குறோம். அடுத்ததா எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு ஸ்கில்டு ப்ரோக்ராம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் அவற்றை நீங்கள் எப்படி மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க? அந்த பயிற்சிகளை பற்றி சொல்லுங்கள்.
இப்போ தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம்னா இந்த வருடம் வந்து நாங்கள் பல்வேறு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் வந்து நாங்கள் நடத்தியிருக்கிறோம். உதாரணமாக சில ஒகேஷனல் டிப்ளமோ இன் ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட். இப்போ நர்ஸ் இருக்கிறாங்க, நர்ஸுக்கு ஒரு உதவியாக படிக்கும். ஏன்னா எந்த கல்வியுமே இல்லை நம்ம மாணவர்களுக்கு, நர்ஸு படிப்பு படிக்க முடியல. இப்போ இவங்க இந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஒரு நர்ஸுக்கு உதவியாளராக போக முடியும். இவங்களுக்கு ட்ரைனிங் எங்கே கொடுக்குறோம்? ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அடுத்தபடி அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட், அதிலேயே கொஞ்சம் அதிகமாக படிக்கிறது, டிப்ளமோவுக்கு மேலே அட்வான்ஸ் டிப்ளமோ படிக்கக்கூடிய கோர்ஸையும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அடுத்து அதே ஒகேஷனல் டிப்ளமோ இன் ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் அதே டைட்டில். ஏன்னா ஷார்ட் டைம் ரொம்ப ஒருத்தர் வந்து 1 வருஷம் செலவு பண்ணி படிக்கலாம்னு நினைப்பாரு, ஒருத்தர் 6 மாதத்தில் படிச்சுட்டு போகலான்னு நினைப்பாங்க, ஒருத்தர் வந்து 3 மாதத்தில் படிச்சுட்டு நான் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறது, அப்படி கொடுக்குறோம். அடுத்தபடியாக ஃபேஷன் டிசைனிங் அண்டு கார்மெண்ட் மேக்கிங். இப்போ நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு பெண்கள் வந்து சுயதொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆடை வடிவமைப்பு இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த ஆடை வடிவமைப்பு நல்ல வருமானம் இருக்குது. இன்னைக்கு திருமணம் நடக்கிறது, பல்வேறு விழாக்கள் நடக்கும்போது இந்த ஆடை வடிவமைப்புக்கு வந்து நல்ல அலங்காரம் செய்வதற்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. அந்த படிப்பை கொடுக்குறோம். அதே போல் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சு இளைஞர்கள் வந்து இந்த ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் டெக்னீஷியன் இருப்பாங்க. அவங்க வந்து ஐடிஐ படிச்சிருக்க மாட்டாங்க, பட் நல்ல வேலை தெரியும். இதில் ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துட்றோம். பியூட்டி தெரபிஸ்ட், அழகு கலை சார்ந்த படிப்பு கொடுக்குறோம். அடுத்தபடியாக 2 வீலர் மெக்கானிக், வெஹிக்கிள் மெக்கானிக், அது போன்ற பள்ளிகளும் இந்த சமுதாய கல்லூரிகள் மூலமா நாங்கள் வந்து அதிகமான இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து நர்சரி ஸ்கூல்ஸ் நம்ம அதிகமாக இருக்குது. ப்ளே ஸ்கூல்ஸ் அண்ட் நர்சரி ஸ்கூல்ஸ் சரிங்க. நம்ம தமிழ்நாடு முற்றிலும் அதிகமாக இருக்குது. நர்சரி ஸ்கூல் டீச்சருக்கு இந்த குவாலிஃபிகேஷன் எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணலை. எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச் பண்ணணும்னா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அடுத்தபடியாக நீங்கள் அதுலேருந்து மிடில் ஸ்கூல் போகணுன்னா பிஎட் முடிச்சிருக்கணும். அப்புறம் நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. நர்சரி ஸ்கூலுக்குன்னு எங்கேயுமே வந்து இதுதான் படித்து முடிச்சிருக்கணும் நிர்ணயம் பண்ணலை. இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசிலேயே அந்த இயர்லி சைல்டுஹுட் ஏர் எஜுகேஷனை பற்றி நல்லா தெளிவாக பேசியிருக்கிறாங்க. இதை நாங்கள் கருத்துட்டு முன்பே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தமிழ்நாடு திறந்தநிலை பள்ளிக்கூடத்தில் ஒகேஷனல் டிப்ளமோ இன் இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் கிண்டர் கார்டன் அப்படின்னு ஒரு படிப்பை வந்து வழங்கி இந்த மாணவர்களுக்கு வழங்கிட்டு இப்போ இதில் படித்தவங்க ரொம்ப பேர் நர்சரி ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. எத்தனை இதனுடைய காலம் சார்? கல்வி 1 இயர் கோர்ஸ் தான். இதனுடைய எலிஜிபிலிட்டி வந்து +2 படிச்சிருக்கணும், அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கணும். அவங்களால போய் டீச்சர் ட்ரைனிங் படிக்க முடியல, ஒரு பிஎட் படிக்க முடியல. இந்த கோர்ஸை படிக்கலாம். இந்த கோர்ஸை படிச்சுட்டு ஒரு நர்சரி ஸ்கூலில் போய் டீச்சராக இருக்கலாமே, அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைத்தா கூட அவங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்துருமே. அந்த கான்செப்டில் தான் இந்த கோர்சஸ் வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் சார். திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய செயல்பாடு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்? இன்னும் வளர்ச்சியெல்லாம் அது நோக்கி செயல்பட்டு இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தற்போதைய புள்ளி விவரப்படி 1072 பல்கலைக்கழகங்கள் இருக்கு, 42,343 கல்லூரிகள், 11,779 தனி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை என்று பார்த்தால் 27.1% தான். 2019-20 ஆண்டு அறிக்கையின்படி 21.1% தான். இந்த தேசிய கல்விக் கொள்கையில் 2035 50 விழுக்காடு உயர்கல்வி மாணவர் சேர்க்கையை எட்டுவோம் என்று எதிர்நோக்கி தான் அந்த கல்விக் கொள்கை பேசப்படுகிறது. இப்பொழுது யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்ற ஒரு திட்டத்தை 2015 வடிவமைத்தது. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து 2015 என்ன சொல்ல வருகிறது என்றால், அனைவருக்கும் சமமான வாழ்நாள் முழுவதுமான தொடர்கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்வது. ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் படிக்க வேண்டும் என்றால் அது எங்கே சென்று படிப்பது? ஒரு மனிதன் ஒரு டிகிரி முடித்ததுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் நேரடி கல்வி முறையில் போய் படிக்க முடியுமா? முடியாது. அப்போ எங்கே வர முடியும்? தொலைதூர கல்வி முறை தான் வர முடியும். உயர்கல்வி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 27.1 நின்றுக்குது. அப்போ உயர்கல்விக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மள்கிட்ட வந்து கல்லூரிகளும் குறைவாக இருக்கக்கூடியது ஒரு காரணமாக இருக்கலாம். நம்மளுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் 42,343 தான். பல்கலைக்கழகங்கள் 1072 பல்கலைக்கழகம் தான் இவ்வாறு இருக்கிறது. இவர்களால் நம்ம வந்து இந்த 2035 50% என்ற கேள்வி எழும்போது தான் நம்ம வந்து இப்பொழுது நம்ம தொலைதூர கல்வி முறையை பற்றி சிந்திக்க வேண்டிய காலமாக இருக்குது. இந்த தேசிய கல்விக் கொள்கை கூட உயர்கல்வியில் மாணவர் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தொலைதூர கல்வி முறை தான் உகந்த முறை என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கப்படுகிறது. நிச்சயமா சார், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேரடி வகுப்பை காட்டிலும் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் எளிதாக நாம் உயர்கல்வியை நம்ம பெற முடியும். வேற பணிகளை செய்து கொண்டே நம்ம டிகிரி வாங்க முடியும். தொலைதூர கல்வி முறையினுடைய வளர்ச்சி மிகவும் அதிகமாக இருக்கும். நல்ல மாணவர்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும், நல்ல பிரகாசமாக இருக்கும் என்பது சொல்லலாம். கிராமப்புறத்திலிருந்து வரும் மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் சரளமாக பேசணும், ஆங்கிலத்தில் நல்லா எழுதணும், இவற்றுக்காக தனியாக ஏதாவது பயிற்சி கொடுக்குறீங்களா? ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்
ஏதாவது உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது பிளானிங்லாம் இருக்கா? சிறப்பு வகுப்புகள்லாம் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த காலத்தில் ஒரு மனிதன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஒரு பேச்சும் உரையாடக்கூடிய திறன் சிறந்த முறையில் இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக உலக மொழியில் ஒரு மாணவன் ஆளுமை பெற்று இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. குறிப்பாக ஆங்கிலத்தில் ஒரு மாணவன் நல்ல முறையில் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தெரிந்திருந்தால் அவர்களுக்கு வேலை பல்வேறு இடங்களில் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. இப்போ நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆங்கிலத்தில் உரையாடும் திறன் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. காரணம் அவர்களுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பிரச்சனை. அதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, லாங்குவேஜ் லேபே நாங்கள் வச்சுருக்கிறோம். லாங்குவேஜ் லேபு தமிழ்நாடு அரசினுடைய நிதி உதவியோடு வச்சு ஒரு லாங்குவேஜ் லேபை கிரியேட் பண்ணி, அந்த லாங்குவேஜ் லேபில் பேசிக்காக நம்ம இங்கிலீஷை சொல்லி கொடுத்து பேச சொல்லி நம்ம இது பண்ணுறோம். இப்போ நான் இப்போ ரூரல் மாணவர்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், ஆங்கிலம் என்பது ஒரு சாதாரண மொழி தான். ஸ்கில் டெவலப்மெண்ட் லேப்னு சொன்னீங்க. லேப்னா எப்படி சார்? அங்கே ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்களா? லாங்குவேஜ் லேப் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம், அந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். அந்த நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அதை லிசன் பண்ணலாம். ஒரு லிசனிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அது ஒரு டயலாக்கை நம்ம சாஃப்ட்வேர்லேயே நம்ம ரீட் பண்ணுறாங்க. அந்த டயலாக்கை ரீட் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் அதை இன்டர்பிரேட் பண்ணி பேசலாம். அது ரெக்கார்ட் பண்ணிக்கும். ரெக்கார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை நீங்கள் மறுபடியும் போட்டிங்கன்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ப்ரொனன்சியேஷனில் எங்கே மிஸ்டேக் இருக்குது, உங்களுடைய சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் எங்கே மிஸ்டேக் இருக்குது, ஏன் அது தெளிவாக வரல, அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லும். சார், இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பெறும் பட்டங்கள் அரசு பணிகளுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. அனைத்து மாணவர்களுக்கும் நான் தெரிவிப்பது என்னென்றால், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மற்றும் ஏனைய தொலைதூர கல்வி நிறுவனங்களில் முறை சார்ந்த முறையில் படித்து பெறும் பட்டங்கள் அனைத்து அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைகளை பெறுவதற்கு தகுதியானதாக கருதப்படும். சார், இவ்வளவு நேரம் எமது அரங்கத்திற்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இருக்கும் அந்த உயர்கல்வி வாய்ப்புகள், அவற்றை படிக்கும் மாணவர்களுக்கு இருக்கும் வேலை வாய்ப்புகள், இன்னும் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இருக்கும் மற்ற செயல்பாடுகள், இதை பற்றிலாம் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்கள் இதுவரை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து இயக்குனர் டாக்டர் ஆர் மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் பங்கேற்றவர் எஸ் தனசேகரன் அவர்கள். வருக வணக்கம்.